अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை தான் இப்போ பேச போகிறோம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த வாரம் சந்திரன் 4 ராசிகளை கடப்பார். முதல் கன்னி, அதுக்கப்புறம் துலாம், அதுக்கப்புறம் விருச்சிகம், அதுக்கப்புறம் தனுசு. இதில் ஹைலைட் என்னென்னா, கன்னி ராசியின் மேலே பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய குரு சுக்கிரன் 2 பேருடைய பார்வை பலமும் கன்னிக்கு இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் அதாவது ரொம்ப ஒரு க்ளோரியஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான பலன்கள் யாருக்கு இயல்பாகவே நடக்கும். எப்படி க்ளோரியஸ்? உடம்பு பாதிப்பு, டென்ஷனு எல்லாத்துலேருந்து கிளியர், பட்டாபஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் யாருக்குன்னு பார்த்தா அதில் முதல் ராசி லக்னமே கன்னி தான் ஹைலைட். 2வது மகரம், 3வது ரிஷபம். யாருக்கு பணத்தில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் பஞ்சம் நீங்கும் அப்படின்னு சொன்னோன்னா விருச்சிகம், கடகம், மீனத்துக்கு பண பிரச்சனையே கிடையாதுங்க. சூப்பராக இருப்பீங்க. யாருக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும், 100% கதவை தட்டும்னா தட்டும், அதில் டவுட்டே கிடையாது. அப்படி யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா துலாம், கும்பம், மிதுனம். யாருக்கு இந்த வாரம் எது நடந்தாலும் நமக்கு சாதகண்டா அப்படிங்கிற மாதிரி வடிவேல் கதையா, அலர்ட் ஆறுமுகம் கதையா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம், சிம்ஹம், தனுசு. ஏன்னா தனுசுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது. அதே மாதிரி குரு பார்வையினால் ஒரு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். அமோகமாக இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கரமாகவே இருக்கிறார். ஆனால் முன்னும் பின்னும் 2 சுப கிரகங்கள் இருப்பதினால் உங்கள் வீட்டில் கட நல்ல காரியம் நடக்கும். என்ன 100% ட்ராவல் பண்ணுவீங்க, தங்கம் வாங்குவீங்க, இடம் மாறும், புதுசாக வாகனத்துக்கான பிராப்தம் உண்டாகும், வெளியூர் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், எடுத்த காரியங்களில் சக்ஸஸ், பெண்களுக்கு அதிர்ஷ்டம், நல்ல ஹெல்த். அவ்வளோதான். இதுதான் பலன். வேற பெருசாக நெகட்டிவாக நடக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. வயிறு பிரச்சனை எல்லாமே காலிங்க. குரு பார்வை, சுக்கிரன் பார்வை. ஜாதகத்தில் சுக்கிரன் நன்னா இருந்தால் எப்பவுமே சந்தோஷமாக, மனசு புத்துணர்ச்சியாக, நல்ல ஹெல்த்தோடு இருப்பாங்க. சுக்கிரன் பார்வை கரெக்டாக கண்ணியின் மேலே விழுகிறது. இந்த மாதத்தில் 2 நாட்கள், முதல் 2 நாள் இருக்குல்ல இந்த வாரம், அது நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நட்பு உருவாகும். அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனை வந்தாலும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், திடீர் சந்தோஷத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போவீங்க. இது எல்லாம் நடக்கக்கூடிய ஃபென்டாஸ்டிக்கான வாரமாக மேஷத்துக்கு இருக்கப்படுது. சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 75, பொருளாதார ஏற்றம் அதிகம் 90, ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் இருக்கிறதுலேயே க்ளோசஸ்ட் டிகிரியில் இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது யாருக்கு பெனிஃபிட்னா ரிஷபத்துக்கு, கன்னிக்கு, மகரத்துக்கு தான் ஏ கிளாஸாக இருக்குது. அதில் ரிஷபத்துக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ப்ரமோஷன் கிடைக்குங்க, கிஃப்ட் கிடைக்கும், வண்டி வாகனங்களுடைய பிராப்தம் ஏற்படும். சில பேருக்கு போனஸ் வரும், சில பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன், எதிர்பாராத கிஃப்ட், எதிர்பாராத நட்பு, சில பேருக்கு திருமண பிராப்தம், சில பேருக்கு எதிர்பாராத குழந்தை பிராப்தம். அது என்னையா எதிர்பாராத? லாபஸ்தானில் உட்காரும்போது நம்ம எதுவுமே பிளான் பண்ண மாட்டோம், தானாக இறங்கும்னு சொல்கிற மாதிரி God is on me அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கும். அந்தளவுக்கு ரிஷபத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹெல்த் பிரச்சனைலாம் முடிஞ்சுது. பஞ்சமஸ்தானத்துக்கு பார்வை பலம் இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்திலாம் இப்போ ஃபுல் ஃபாஸ்ட்டாக இருக்குது. உடம்புல விட்டமினாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்குறக்கும் நல்லா இருப்பீங்க, ஹெல்த்தும் நல்லா இருக்கும், துட்டும் வரும், சந்தோஷமாக இருக்க பெரிய வாய்ப்புகள். வாய் மட்டும் தயவுசெய்து அமைதியாக இருங்க. செவ்வாய் வக்கரமாக இருக்காலும் நீங்கள் பேசினா கச்சா முச்சான்னு வீட்டில் அடி கொடுக்கும், சண்டை நடக்கும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். முருகனை மனசார வழிபாடு பண்ணுங்கள். சந்தோஷமும் பொருளாதாரமும் 2மே 90%. சண்டத்துக்கு கொஞ்சம் கம்மி, ஆனால் தப்பு கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.
மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10, 12 கூடிய 2 பாவங்களுமே இன்டர்சேஞ்ச் ஆகிறார். அதாவது பரிவர்த்தனா யோகத்தில் தொழில் ஸ்தானமும் விரயஸ்தானமும் இடமாற்றத்திற்குரிய ஸ்தானமும் மாறுகிறது. புதுசாக பெட்டு வாங்குவீங்க, சோஃபா வாங்குவீங்க, காரை மாற்றுவீங்க, வண்டியை மாற்றுவீங்க, பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தை வேற எங்கேயாவது போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, சுபகாரியங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு லோன் வாங்கி ஒரு விஷயத்தை முடிக்கிறது, அந்த லோனை வேற ஒரு விஷயத்து மூலியமாக வரக்கூடிய பணத்தை க்ளோஸ் பண்ணுறது மாதிரி ஒரே ரொட்டேஷன்லேயே ஓடும். மிதுனம்னாவே ரொட்டேஷன் தான். அது ரொட்டேஷன் வல்லவர்கள் நீங்கள்லாம். அதனால் மிதுனத்துக்கெலாம் வந்து சூப்பர் டைம். ஏன் சூப்பர் டைம்னா நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு வீடு வாங்குவீங்க, நிறைய பேர் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள்ல வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய சத்காரியங்களுக்கு நீங்கள் வந்து உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு பெருமை, ஒரு அப்ரிஷியேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக இந்த ஒரு வாரமே அப்படி தான் இருக்கும். திரிகோணத்தில் சனி சூரியன் புதன்லாம் சேர்ந்துருக்கு. மெயினாக கால் முட்டி கவனமாக பார்த்துக்கணும் அடுத்த ஒரு மாதத்துக்கு. அதே மாதிரி ஊருக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளியூருக்கு போகிறேன், வீசாக்காக பணம் கொடுத்தேன்னு போட்டு மாட்டிக்காதீங்க. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், வேறு எதுவுமே பாதிப்பு கிடையாது. கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய இறங்கி பண்ணுவீங்க, அது பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கும். சந்தோஷங்கிறது 75, பொருளாதாரம் 80. நீங்கள் வழிபாடு செய்கிறது சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானாதிபதி போய் உட்கார்ந்துருக்கிற இடம் 9ஆம் இடம், 9ஆம் பாவாதிபதி போய் உட்கார்ந்துருக்கிற இடம் 11ஆம் இடம். இன்டர்சேஞ்ச் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஒரு நண்பர் மூலியமாக லாபம், ஒரு அப்பா மூலியமாக லாபம், தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது, கல்யாணம் நடக்கும், காது குத்து நடக்கும், நிறைய சுபகாரியங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய பிராப்தம், மனசில் இருக்கக்கூடிய தைரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறையத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கனால ஆண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் பராமரிப்பு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமத்தில் சூரியன் சனி புதன் சேர்ந்துருக்கிறது. பேக் போன், டெயில் போன், சில பிரச்சனைகள், வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானம், ஆற்றலை உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்தானம் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அதனால் நீங்கள் அசாத்தியமான தைரியத்தோடு நீங்கள் எடுத்து பட்டை கலப்பீங்க. மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது. எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வாரம் முழுக்க ஒரே பிளானிங்லேயே போகும். ஆனால் நிம்மதியாக இருப்பீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு லாபங்களும் சரி அதிர்ஷ்டங்களும் சரி 2 வேறு ஐட்டமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது ஒரு பெரிய ஒரு ஏற்றம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சாரிய வழிபாடு ஏற்றத்தை தரும். சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி 80% நல்லா இருக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயின் விஷயம் குடும்பஸ்தானம் கெட்டு போய் நிறைய பிரச்சனைகள். குடும்பஸ்தானத்தில் அவசியமே இல்லாத பிரச்சனை, டவுட்டு, வார்த்தைகளில் போர், இதெல்லாம் வந்து இப்போ மாயமாயிடும். ஏன்னா குரு பார்வை இருக்குது 2ஆம் இடத்துக்கு. அந்த 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை என்ன பண்ணுவார்னா பிரச்சனையை கம்மி பண்ணுவார். இருக்கிற பிரச்சனையை ஓய வைப்பார். அவசியம் இல்லாமல் வார்த்தைகளை விட வைக்க மாட்டார். அதுவே பெரிய அதிர்ஷ்டம். 8ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இன்டர்சேஞ்ச் ஆகிறார். நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், ஓவர் டியூட்டி, ஓவர் ஸ்ட்ரெயின், ஓவர் ஸ்ட்ரகிளுக்கெல்லாம் இப்போ வந்து ரிசல்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். சில பேருக்கு வேலையில் பெரிய ஒரு பொறுப்பும் சேர்ந்து வரும். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். எடுத்த எல்லா விஷயங்களும் ஜெயிக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டீங்க. அபாரமான ஏற்றங்கள் நிறைந்த மனசோட இந்த ஒரு வாரம் முழுக்க இருப்பீங்க. அதுதான் மேட்ரே. அதே மாதிரி குரு பார்வையில் போய் கரெக்டாக பஞ்சமஸ்தானத்துலேயும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். அது ஒரு பெரிய ஏற்றம். 2ஆம் இடத்த சுக்கிரனுடைய பார்வையும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. 2மே சுப கிரகங்கள். அதனால் பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும். சூப்பராக இருப்பீங்க. அதனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் செம்ம டைமிங். ஏன்னா மன நிறைவு இருக்கக்கூடிய அற்புதமான வாரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு பார்வையும் சரி பண பிரச்சனையை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் வீட்டில் எப்போவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் கிளியர் ஆகும். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இன்னொன்று இப்போ டைம் வேறு நல்லா மாறின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு தான் சாதகமான ஒரு பலன்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா திடீர் பண வரவுகள் ஏற்படும்.
இன்சூரன்ஸ் மூலிமா பணம், செகண்ட் ஹேண்ட் வண்டிகள், செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள், இதெல்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி வரும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது 75, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்திலிருந்து குரு டைரக்டாக உங்கள் மேலே லைட் அடிக்கிறார். அதனால் கன்னி ராசிக்கு தான் இந்த வாரமே கோல்டன் பீரியட். சுக்கிரனுடைய பார்வை, குரு பார்வை, என்னமோ சொல்லுவோம்ல, ஒரு பழைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருந்தது. புது சட்டை, புது பேண்ட்டு, புது வீடு, புது பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடு. ஐ திங்க் ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஆடுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து லாபம்தான். எல்லா லாபம், குழந்தை பிராப்தம் இருக்குது, ஃபேமிலி பாண்டிங் இருக்கும், தெய்வ அனுகிரகம் ஃபுல்லாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இருக்கும், காசு பணம் நிறையா சேரும் ஹஸ்பண்டுக்கு ஆர் ஒய்ஃபுக்கு, வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம், அதனால் வரக்கூடிய பணம் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த ஒரு டைம் பீரியட் பொதுவாக எந்த டென்ஷனும் கிடையாது. இது நடக்காது, இது நடக்கும், இது ஆகும், இது ஆகாது, எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா பூரா அதை கண்டிப்பாக ஜெயிக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. மிகுந்த லாபத்தையும் மிகுந்த திருப்தியும் அபாரமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஆனால் நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டியதில்லை. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் அந்தளவுக்கு திவ்யமாக இருக்குன்னே சொல்லலாம். அதனால் வந்து புது முயற்சிகள் எது எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். புது வியாபாரங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக தொடங்குற மாதிரி வரும். குடுக்கல் வாங்கல் ஏற்றம் கொடுக்கும். உடம்பு ஃபிட்டாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி. 85. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான். மிகப்பெரிய வெற்றி, சாதாரணமான வெற்றியெல்லாம் இல்லை. என்னதான் 8ல் குரு இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை. வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அந்த குரு உங்களுக்கு பணத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார். ஆனால் ராசி அதிபதியோடைய வீட்டில் போய் குரு உட்கார்ந்துருக்கார், அண்டர் கண்ட்ரோலில் இருக்கார். சில விஷயங்கள் வந்து கை மீறி போகுமோங்கிற நிலைமையில் அவர் கண்ட்ரோலில் உட்காரும்படி தான் உங்களுக்கு குஷி. அதனால் இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கனால சுப விரயங்கள் ஏற்படும். சில விஷயங்களில் விரயங்கள் கண்ட்ரோல் ஆகும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும். அதனால் பணம் இல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. லோன் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஒரு பெரிய லோன் வாங்கணும்னா வாங்கலாம். இதெல்லாம் பெரிய சக்ஸஸ். அதெல்லாம் பரவாயில்ல. பஞ்சமஸ்தானத்தில் சனி, சூரியன், புதன்லாம் சேர்ந்துருக்கு. அந்த புதன்னால் பிரச்சனை கிடையாது. ஆனால் சூரியன் சனினால் குழந்தைகளுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும். வீடு வாங்கி தரேன், நிலம் வாங்கி தரேன்னு சொல்லி கமிஷன்லாம் கொடுத்துட்டீங்க, முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா பணம் லாக் ஆகிடும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கணும். கால்சியம் உடம்புல கம்மியாகக்கூடிய பிராப்தம். சில பேர் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். இன்னொன்று 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்குது. வீடு, நிலப்புலன்கள், வாகனங்கள், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோவில்கள் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்களில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. யாரை நம்பணும் தெரியாது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. நிறையா பேருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றம் ஏற்படும், வண்டிகளை பழுது நீக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஸோ பேசிக்கலாக துலாம் ராசி நண்பர்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஃபேமிலிக்குள்ள சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் போகிறோம், நல்லா இருப்பீங்க. சந்தோஷம் சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 85. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் கிடைக்கும். அதாவது குரு பார்வை உங்கள் ராசி லக்னத்தின் மேலே விழுகிறது, லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை விழுகிறது. அமோகமான ஒரு டைம் பீரியட். 2வது லாபஸ்தானத்துக்கு சுக்கிரனுடைய பார்வையும் இருக்குது. ஸோ அதனால் பெண்களால் லாபம், பெண்களுக்கு அதிர்ஷ்டம், ஆண்களால் லாபம், ஆண்களுக்கு ப்ரமோஷன், அட்டி துவம்சம். விருச்சிகத்துக்கெல்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய டைமிங். வார பலன்களில் ஹைலைட் வந்து கன்னி, அடுத்தது விருச்சிகம்தான். உண்மையாக சொல்லலாம் அப்படி தான். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், வீடு, நலபலன்கள்லாம் விற்று பணம் வரும், கமிஷன் பணம் வரும், வெளியூர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும், வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் பெரிய ஒரு பணம் பொருளாதாரம் வரும், எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் கொடுக்கும். அம்மாவுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும். சூரியன் சனி சேரும் பொழுது 4ஆம் இடத்துல ஹார்ட் பிரச்சனை சில பேருக்கு வரும்.
அதெல்லாம் கரெக்டாக ரெகுலர் செக்கப் மட்டும் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களை ஒன்றும் அசைக்காது. அந்தளவுக்கு நன்னா இருக்குன்னே சொல்லலாம். தைரியமாக நிறையா விஷயங்கள் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, உடம்பெல்லாம் மெழிஞ்சிருவீங்க, அமோகமாக இருப்பீங்க, மிகவும் வெற்றிகரமான விஷயங்கள் நடக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல வக்கர கதியில் இருக்காரு. கம்யூனிகேஷனில் ட்ரபிள் வரும். ஆண்கள் கிட்டேயோ, விவசாயிகள் கிட்டேயோ, இண்டஸ்ட்ரியல் பீப்புள் கிட்டேயோ அல்லது உங்கள் கணவர்கிட்டயோ பேசும்பொழுது கம்யூனிகேஷனில் மட்டும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. ராங் கம்யூனிகேஷனாக போகும். நீங்கள் சொன்னது அப்படியே தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அது இயல்பாகவே எங்களுக்கு நடக்கும் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, இந்த தடவை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதான் சொல்ல வரேன். அதனால் முருகனை மனசார வணங்குங்க. சந்தோஷம் வந்து நிறையா இருக்குது. 80 பொருளாதார ஏற்றம் அதையோட ஜாஸ்தியாக இருக்குது. 90 ஹெல்த் பார்த்துக்க. தனுசு ராசியில் இது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது குரு பார்வையினால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 10ஆம் இடத்துக்கு சுக்கிரனுடைய பார்வையும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் நிரந்தரத்தன்மை இருக்கும், ப்ரமோஷன் கூட வரும். மருத்துவம் சார்ந்த வேலை, வாடகை சம்மந்தப்பட்ட வேலை, லீஸ் அக்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி எது போட்டாலும் சக்ஸஸ். உணவு தொழில் பண்ணுறவங்க, ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டல் தொழில் பண்ணுறவங்க, யாரெல்லாம் கணினி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, பாடகர் கலைகள் யார் இருந்தாலும் அவங்க அத்தனை பேருக்கும் சக்ஸஸ். அதனால் பொதுவாக எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் அபாரமான ஏற்றம் இருக்கும். நிறைஞ்ச வாழ்க்கை கண்டிப்பாக அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. அதனால் இந்த ஒரு டைம் பீரியடில் வேலை, தொழில் அந்தஸ்து, உத்தியோக வியாபாரம் நன்னா இருக்கும். ரொம்ப முக்கியமாக என்ன பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையில் இருக்கனால கண்டிப்பாக மனைவி ஹெல்த் பார்த்துக்கணும். வர்டிகோ ப்ராப்ளம், சில பேருக்கு நரம்பு ப்ராப்ளம், சில பேருக்கு பேச்சில் தடை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். 3ஆம் இடத்துல சனி சூரியன்லாம் சேர்ந்துருக்குன்னா இளைய சகோதரன் சகோதரிகளுடைய வாழ்க்கையில் சில தடுகுடு நடக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கைகள், கழுத்து பகுதிகள் உங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கும், அதை மட்டும் பாருங்கள். மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிக்காது, நல்லாவே இருப்பீங்க. ஸோ பேசிக்கலாக சந்தோஷம் சொல்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு சுக்கிரனுடைய பார்வை, குரு பார்வை ரெண்டுமே இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நல்ல காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கும். அடுத்த ஒரு மாதத்துக்கு உங்கள் வீட்டில் எல்லாம் நடக்குங்க. கட்ட நடக்கும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இடம் மாறுறது, வீடு விற்கிறது, பணம் வர்றது, லோன் க்ளோஸ் பண்ணுறது, வெளியூர் போகிறது, அங்கே போய் வேலை கிடைக்கிறது, செட்டில்மெண்ட் ஆகிறது, உடம்பு நல்லா இருக்கிறது, இந்த மாதிரி மாறி 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 நல்லது நிறையா நடக்கும். ஆனால் பல் எடுப்பீங்க. பல்லில் ஒரு பிரச்சனை வந்து பல் உடையும், இல்லைன்னா பல் எடுக்கிறது, இது நடக்கும். வீட்டில் மட்டும் கண்ணாடி உடையாமல் பார்த்துக்கிறது, அது அமங்கலம். தயவு செய்து புரிஞ்சுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க கண்ணாடி உடஞ்சா அது ஒரு பரிகாரம்னு. அதெல்லாம் வந்து சுத்தமான பைத்தியம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்ணாடி உடைவது அமங்கலம். அதனால் வந்து ரொம்ப கவனமாக பாதுகாத்துக்கணும். இந்த ஒரு டைம் பீரியடில் டைம் நல்லா இருக்குது உங்களுக்கு. மெயினாக கண்ணாடி மாற்றுறது, கண்ணாடி மாற்றுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ சந்தோஷம்னு சொன்னால் 85, பொருளாதார ஏற்றம் 95. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் திருமதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப பார்த்துக்க வேண்டியது விட்டமின் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, அதே மாதிரி எலும்புகள். இதெல்லாம் இந்த ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்கு பார்த்துக்கணும். பணத்துக்கெல்லாம் பஞ்சம்லாம் இல்லை, நல்ல பணம் வரும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் தன் வீட்டில் உட்காந்துருக்கார், உச்சம் பெற்றிருக்கார் அப்படி சொல்லலாம். குரு சுக்கிரன் வீட்லேயும் சுக்கிரன் குரு வீட்லேயும் உட்காந்து பரிவர்த்தனை ஆகும். 2, 4 கூடிய பாவகங்கள் இன்டர்சேஞ்ச் ஆகுது. 2ஆம் இடம்னா கையிருப்பு பணம், 4ஆம் இடம்னா அதிகபட்சமான பணம். ரெண்டுமே இன்டர்கனெக்ட் ஆகுது. ஆனால் நல்லா பணம் வரும். நல்லா பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் வாங்கலாம். சில பேர் இஎம்ஐயில் கூட வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதுவே பெரிய அது அதிர்ஷ்டம் தான். ஹெல்த் பார்த்துங்க, வீட்டில் அம்மா அப்பா கூட ஒரே டிஷ்ஷுமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதோட பெரிய அதிர்ஷ்டம் தான் 8ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் சுக்கிர பார்வையும் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களினால் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் சார், நானே எதிர்பார்க்கலாம் சார். திடீர்னு லாட்ரி அடிச்சிச்சு சார், நானே எதிர்பார்க்கல சார். அது இப்போ க்யூர் ஆகாதுன்னு நினச்சி இப்போ க்யூர் ஆகிடுச்சு சார். டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பார்க்குறோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் சர்ஜரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க சார்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வருவதுங்கிறது ஏற்றம்.
யாரை நம்மளை அசிங்கமானப்படுத்துவான்னு நினச்சிப்பீங்களோ அவன் அப்படியே உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிருவான். அபாரமான சந்தோஷம். அதே மாதிரி எதிர்பார்க்காம லோன் முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ கும்பத்துக்கு ஓவராலாக பார்க்கும்பொழுது நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். சந்தோஷம்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராஜா கையை வச்சா ராங்கா போகாதுங்கிற மாதிரி நீங்கள் தான் ராஜா. ஏன்னா லக்னம் மூணாம் இடம் ரெண்டுமே உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகுது. வாட் இஸ் மீனிங் ஆஃப் இன்டர்சேஞ்சுன்னு கேட்டால், குரு சுக்கிரன் வீட்லேயும் சுக்கிரன் குரு வீட்லேயும் உட்காந்துருக்கிறது. இன்னொன்று சுக்கிரன் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறது. அழகு ஆடம்பரம் பயங்கரமாக இருக்கும். கலை தொழில் இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நல்ல பணம் வரும். எடுத்த எல்லா காரியங்களையும் வெற்றி உண்டு. ஹெல்த் பட்டை கலப்போம். ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் நடக்காதுங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. விரயஸ்தானத்தில் சூரியன் சனி புதன் சேர்ந்து கால் பாதம் வலி மட்டும் இருக்கும். தூக்கத்தில் சின்ன சின்னதாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். எலும்புகள் தேய்மானம். அதுக்கு என்ன சாப்பாடு? நல்ல கால்சியம் பேஸ்டு கீரை வகைகளை எடுத்துக்கங்க. ஃபுட்டு டயட்டு தான் மெயின். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். இதெல்லாம் வருமுன் காப்போம் தான். அதெல்லாம் உடம்பு நல்லா இருக்கும். நிறைய பேர் வைரம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், சில பேர் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ வெளியூரில் இருக்கீங்களோ அங்கேயே நீங்கள் நல்லா பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட்டில் செட்டில் ஆயிருவீங்க. வேலை கிடச்சிரும், பிஆர் கிடச்சிரும். ஸோ அருமையாக இருக்குது. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள ஏற்றம். கணவன் இருந்தால் கண்டிப்பாக கணவர் அமைவார். மனைவி இல்லைன்னா மனைவி அமைவாங்க. வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் நீங்கள் அமைதியாக உட்காரவே கூடாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோனில் 4ஆம் இடத்துல புதன் வீட்டில் செவ்வாய் வக்கரம் அடையிறதுங்கிறது செஸ்ட்டு பிரச்சனை, அஜீரண கோளாறுகள், கேஸ் ட்ரபிள், வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் கூடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த எரிச்சல் சமாச்சாரத்தில் கம்மி பண்ணுறது தான் நல்லது. அதனால் கேஸ் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால மசாலா ஐட்டம், எண்ணெய் ஐட்டம்லாம் கட் பண்ணுறது. சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பாடில் சிப்ஸும் குடல் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் மாத்திரை டப்பா பக்கத்தில் வச்சுட்டே தூங்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு டைம் பீரியட் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். அம்மாவுடைய ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் கவனம் காக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன்னு யாருக்கிட்டே கொடுக்கக்கூடாது. டேரெக்டாக நீங்கள் போடலாம், இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு போடாமையே இருக்கலாம். அடுத்த 1 மாதத்துக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியே பணம் கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடந்தாலும் பணம் பொருளாதாரத்தில் சக்ஸஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சந்தோஷங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ஸோ இந்த ஒரு வாரம் எல்லாருக்குமே எல்லா விதங்களையும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோடு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.